அங்க எந்திரிச்சு உட்காருவாரு. வீட்டுல டீ பாக்குற மாதிரியே பார்த்தா நான் என்ன பண்ணுவேன்? பாடும்போது மட்டும் லைட்டா இருக்காங்க. உமிழ் நீரை சுரக்க வைத்த எண்ணாவால் தமிழ் நீரை சுரக்க வைத்த தமிழ் எண்ணெயை வணங்கி மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களையும் பேச்சாளர் பெருமக்களையும் இசைக்கலைஞர்களையும் வணங்கி மகிழ்ந்து திருச்சி அன்னலட்சுமி கேட்டே அற்புதமாக மொழிபெருக்கி வைத்து பாடும்பொழுது சொல்லாமலே கொஞ்சம் எக்க வைக்கக்கூடிய அல்டிமேட் சார் அஜித்குமார் அவர்களே, இளைய தளபதி விஜய் அவர்களே, உங்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லி ஐயா டாக்டர் ஐயாவுக்கு நல்ல வயிறார சாப்பாடு போட்ட உங்களுக்கும் நன்றியை சொல்லி திருச்சி அன்னலட்சுமியின் பேச்சை கேட்பதற்காகவே காத்து கொண்டிருக்கக்கூடிய என் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லி டக்கு டக்கு விஷயத்துல வந்துகிட்டே இருக்கேன். இப்படி வந்தோடனே பேச்சுனா பட்டையை கிளப்பணும். கை கட்டுங்க மக்களே விட்டா அரசியல் இருந்து அடிச்சிட கூடாது. இருந்தாலும் நானும் அம்மனை ரெண்டே வழியில பழகிட்டு டக்கு டக்குன்னு விஷயத்துல வந்துட்டே இருக்கேன் பாருங்களேன். எங்கும் நிறைந்தவளே ஓங்கார நாயகியே உருமாறி இருப்பவளே ஓடி இங்கு வந்திடம்மா அம்மா திருவப்பூர் மாரியம்மா நம்ம மனம் மாரியம்மா நம்ம ஊரு காளியம்மா எங்கும் நிறைந்தவளே முத்துமாரி எங்கும் நிறைந்தவளே முத்துமாரி ஏழைகளை காப்பவளே திரிசூலி எங்கும் நிறைந்தவளே முத்துமாரி ஏழைகளை காப்பவளே திரிசூலி மண்ணுலகை காக்கும் மாரியம்மா மண்ணுலகை காக்கும் மாரியம்மா தீர்த்து வேண்டி வந்திடம்மா நீங்க எப்போ வந்தீயா வச்சிடம்மா எங்கும் நிறைந்தவளே முத்துமாரி ஏழைகளை காப்பவளே திரிசூலி அம்பை மூலக்கிடவே ஆடி வரணும் பாவங்களை போக்கிடவே நீயும் வரணும் அம்பை மூலக்கிடவே ஆடி வரணும் பாவங்களை போக்கிடவே நீயும் வரணும் மன்னாரி மாரியம்மா பைய வரணும் மன்னாரி மாரியம்மா பைய வரணும் எங்க பட்டிமன்ற பாட்டுக்குள்ளே பவனி வரணும் எங்க பட்டிமன்ற பாட்டுக்குள்ளே பவனி வரணும் என்று எல்லாம் வல்ல அம்மனை வணங்கி நடுவர் அவர்களே ஒரே ஒரு முறை தலைப்பு மட்டும் சொல்லுங்க. குடும்ப உறவுகளையும் பண்பாட்டையும் பெரிதும் தந்த கவிஞர்கள் கண்ணதாசன் காலம் வரை உள்ள பழைய கவிஞர்களா இந்த காலத்தினுடைய கவிஞர்களா? பழைய பாடலா புதிய பாடலா? ஆமா. நடுவர் அவர்களே பழைய பாடல் என்னத்துக்கு பேசுறாங்கன்னு எனக்கே தெரியல. ஆ. புது பாடல்னு பேசுறதுக்கு 3 யூத் நாங்க வந்திருக்கோம். ஆமா. பழைய பாடல்னு பேசுறதுக்கு 3 பூத்து வந்திருக்கோம். நான் கேக்குறேன், இந்த பக்கம் அணி பாக்குற மாதிரி இருக்கா, அந்த பக்கம் அணி பாக்குற மாதிரி இருக்கா? ஒரு பக்கம் மேடையே சாஞ்ச மாதிரி தான் இருக்குன்னா என்ன அர்த்தம்? நல்லா நிமிந்து உட்காருங்க நான் நிமிந்து தான் உட்காந்துருக்கேன். நான் மட்டும் இல்ல, நீ பேச வந்ததுக்கு அப்புறம் தான் கூட்டமே கொஞ்சம் நிமிந்து உட்காந்து என்று நம்பப்படுகிறது. எவ்வளவு அழகான நட்டுவர், எவ்வளவு ஆச்சார பாகுவான நட்டுவர், தமிழகத்தையே தன்னுடைய பாட்டின் திறமையால் கலக்கி கொண்டிருக்கக்கூடிய நட்டுவர், எனக்கு மட்டுமே தினமும் 15,000 ரூபாய் கொடுக்கக்கூடிய நட்டுவர், எழுதி கொடுக்கறதால எனக்கு மட்டுமே 25 பட்டிமன்றங்கள் கொடுக்கக்கூடிய நட்டுவர், பேச்சாளர் பெருமக்கள் எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் வாழ்த்தக்கூடிய ஒரு நட்டுவர், எங்கள் அடிக்கே தீர்ப்பு சொல்ல காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நட்டுவர். இப்ப நான் உட்கார்ந்து இருக்கிறதா கீழே இருக்கிறதா? அது எனக்கு தீர்ப்பு சொல்லிட்டு இவ்வளவு ஒரு அழகான நட்டுவரை பார்த்து வாழ்த்தி வருணிச்சு, அது மட்டும் இல்லாம உங்களுடைய சொத்துல எனக்கு மட்டுமே 3/4 வாசியை எழுதி வைத்து பத்திரம் எழுதி வைக்கக்கூடிய நட்டுவர். அதுக்காக தான் எந்த சொத்துமே இல்லாம வச்சிருக்கேன். அப்படியா சொல்றீங்க? உங்களை வாழ்த்தி வருணிச்சு ஏதாவது ஒரு அந்த கருவாச்சி லிங்கமா இருக்கிற வரைக்கும் என்ன குதிரை நினைச்சுக்க அது அடுத்த பிறகு எடுத்து வந்துருக்குவேன். உங்களை வாழ்த்தி வருணிச்சு ஒரு வார்த்தை நடுவர் அவர்களே நாங்களை தவிர வேற ஒண்ணும் வாழ்த்தி புகழ்ந்து ஒண்ணும் பேசலையே. என்ன எதுக்கு வந்துருக்கீங்க 3 பேரும்? பட் நான் உங்க பொண்ணு இல்லையா? ஆமா. நடுவர் அவர்களே உங்களை வாழ்த்தி வர்ணிச்சு 4 வரி கவிதை நான் ஏன் தெரியுமா கவிதையை சொல்ல போறேன்? ஏன்னா ஒரு கவிதையால தான் ஒரு கவிதையை சொல்ல முடியும், பண்ண முடியாது. உங்களை வாழ்த்தி வர்ணிச்சு நல்லா நிமிர்ந்து பாருங்க. அமிதாப் பச்சன் கைட்ல இருக்கீங்க, நீ பொண்ணா மட்டும் இருந்தீங்க நமிதாவை மிஞ்சிருப்பீங்க. உங்களை வாழ்த்தி வர்ணிச்சு நான் சொல்றேன் பாருங்க. நீங்க சிரிச்சா எம்ஜிஆர், நடிப்புல நம்பியாரு, பக்தியில வாரியார், தத்துவத்துல பெரியார், உட்கார்ந்தா நீங்க ஒரு பிள்ளையார். சைஸ பத்தியா நல்லா பட்டை சும்மா போட்டுக்கிட்டு வந்து பல கலந்து உட்கார்ந்துட்டா சிலுக்கு சட்டை போட்டு உட்கார்ந்து உங்களை வாழ்த்தி வர்ணிச்சு ஏதாவது ஒரு பாட்டு. இது சிலுக்கு சட்டை கிடையாது, அப்புறம் ஏன் சட்டை? யார் சொன்னது? அப்படி நம்ம ஆளுங்க சிலுக்கு எங்க சட்டை போட விட்டான், சும்மா தானே தொங்க விட்டாங்க. நடுவர் அவர்களே அழகான தலைப்புல உங்களை வாழ்த்தி 4 வரி நாங்க கொடுத்தோம், அவங்க கொடுத்தாங்களா? நட்டுவர் எஸ் பாடு. நட்டுவர் அவர்கள்
என்ன பத்தி பாடுமா? நீங்க பொட்டு வச்ச தங்க கூடோ ஊருக்கு நீ மகுடோ நீங்க எட்டு வச்சி நடந்து வரும் ஜோரான தங்கரோ நீ சிங்க குட்டி தங்க கட்டி திடதா 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 தட்டா ஓ பேர சொல்லும் பத்தி நட்டி திடதா 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 தட்டா பொட்டு வச்ச தங்க கூடோ ஊருக்கு நீ மகுடோ நீங்க எட்டு வச்சி நடந்து வரும் ஜோரான தங்கரோ. இது பாட்டு அது நிப்பாட்டு. இந்த உங்களுக்கு பதில் சொன்னாலே எனக்கு 3/4 மணி நேரம் ஆயிடும். ஆளை சை பாரு மூணு எங்களுக்கு புடிச்சிங்கன்னு தெரியல. நடுவர் அவர்களே எங்க புது பாட்டு எப்ப கேட்டாலும் ஒரு கலகலப்பு ஒரு சிலுசிலுப்பு ஒரு கிளுகிளுப்பு என்ன ஒரு பளபளப்பு ஒரு கிளுகிளுப்பு ஒரு சிலுசிலுப்பு. உங்க புது பாட்டு? ஆமா ஒரு பளபளப்பு ஒரு கிளுகிளுப்பு ஒரு சிலுசிலுப்பு. போலீஸ்ல மாட்டினா விறுவிறுப்பு. அது அவன் தலையெடுத்து. நடுவர் அவர்களே எங்க பாட்டெல்லாம் கேட்ட உடனே பிடிக்காது. கேட்கத்தான் பிடிக்கும். பார்த்த உடனே பிடிக்காது. பார்க்கத்தான் பிடிக்கும். நீயும் பேசின உடனே பிடிக்காது. பேசதான் பிடிக்கும். கண்டிப்பா அடி பிடிக்கும். இந்த பக்கம் பாத்தீங்களா பழைய பாட்டு பேசுறதுக்கு 3 பேர் புது பாட்டு பேசுறதுக்கு வந்திருக்கமா ஐயா? நடுவர்களே நான் கேட்கிற சத்தியமா ராணியக்காக முந்தா நாள் சேலத்துக்கு ஓசில நடந்த பட்டிமன்றத்துக்கு பஸ் டிக்கெட்ல போட்டு கூட்டிட்டு போனாங்க. சரி. இருந்தாலும் கொரோனால உட்கார்ந்து வெயிட் ஏறிக்கிட்டே போற மாதிரி இருக்கு. வெயிட் பார்த்துட்டு வரலான்னு போனாங்க நடுவர்களே. வெயிட் மிஷினுக்கு கூட காசு என்னடா ஓசி வாங்குறாங்க மறந்துறாங்க. 2 ரூபாய் காசை மிஷின்ல போட்டோம்னா படார சட போட்டோம்னா கார் சடார்னு வந்துச்சு. அதுல என்ன தெரியுமா இருந்துச்சு? தயவு செய்து கூட்டமாக ஏற வேண்டாம், ஒருவர் பின் ஒருவராக ஏறவும் வந்துச்சு. இதுல எங்கள் ஏறுவதுக்கே நீங்க வந்திருக்கீங்க. நம்ம கோவிந்தராஜனை சாதாரண ஆளுங்க சத்தியமா சொல்றாங்க. போன கொரோனாவுக்கு முன்னாடி நானும் எங்க கோவிந்தராஜனும் டெல்லி தமிழ் சங்கத்துக்கு பேச போனோம். எல்லாருமே பிளைட்ல பயணம் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த பிளைட்ல போன உடனே பாத்தீங்கன்னா பிளைட்டை விட்டு இறங்கின உடனே அந்த ஊரு முறைப்படி நன்றி சொல்லுவாங்க. டெல்லியில தன்யவாத் நன்றிக்கு பேரு தன்யவாத் தானே. பிளைட்ல பயணம் பண்ண 365 பேரையும் பார்த்து அந்த பொண்ணு தன்யவாத் 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 நினைச்சு கோவிந்தராஜ அண்ணனையே பார்த்து தன்யவாத் நினைச்சு அந்த அண்ணன் ஏன் கூட வரலங்க. அந்த புள்ள பின்னாடியே போறாங்க. நமக்கு சட்டை காலை பிடிச்சி இழுத்து இங்க வாங்க நம்ம பாடத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்றேன். சும்மா அந்த புள்ளதான் என்ன தனியாவா முடிச்சுட்டு போயிட்டே இருக்காருங்க. நடுவர் அவர்களே நாங்க உண்மையை பேசுறதுக்கு வந்தோம்னாக்கா போய் பேசினா கரண்டே பட்டாந்து போச்சு. எதிரில பாரு ஒரு நண்டு ஒரு நசுக்கு ஒரு பிசுக்கு எதுக்குன்னு கேட்கிறேன். உங்க பாட்டெல்லாம் மாட்டு வண்டி மாதிரி. இன்னைக்கு பெரிய ரெட்டி பட்டிக்கு வரணும்னா போன மாசம் புளிசொத்தை கட்டிட்டு கிளம்பி டக்கர கிளம்பி வரணும். பட் எங்க பாட்டுல அப்படி கிடையாது. 1 எதுக்கு 2 பாயிண்ட் டு பாயிண்ட் எங்க எடுக்கிறோமோ எங்க முடிக்கிறோமோ அங்க கொண்டு போய் தான் முடிப்போம். இடையில அவசரத்துக்கு கூட நிப்பாட்ட மாட்டோம். அதுதான் எங்க பாட்டு. உருட்டுட்டு அழுந்தாலும் 60 பேர் சேர்ந்து தான் போவோம். அந்த 3 கட்ட வண்டியை கடையாடியை கழட்டி விட்டு இந்த ஊரை விட்டு விரட்டல. அதுதான் எங்க பாட்டு. தை தத்த தத்த குதத்த 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 கொரோனாவிலையும் நிறைய பேர் ஏமாத்தினான். எங்க ஊர்ல ஒருத்தவன் 5 லட்சம் ரூபாய் வட்டிக்கு வாங்கி விட்டு சரி கொரோனா நேரத்துல அப்படியே ஏமாத்திட்டாங்க. அவன் வீட்டு வாசல்ல 5000 ரூபாய்க்கு தகர சீட்டு வாங்கி அடைச்சு விட்டு கொரோனா வந்த வீடுன்னு போட்டுட்டான். ஒரு பய கூட வட்டி கேட்க போல அசலும் கேட்க போல 5 மாசமா ஏமாத்திட்டான். இந்த காலத்துக்குள்ள ட்ரிக் இவன்ட்ட போய் அந்த காலத்து பாட்டுல ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆல்ரெடி நிலம்பி சொந்தம் மாட்டாடா. இப்பயே அவன் கல்லெடுக்க ஆரம்பிச்சிட்டான். இதுக்கு தான் நம்ம சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருந்தியாக்கும். தலை ரசிகர்லாம் கை தட்டுங்க. தலை இளைய தளபதி இப்படி ஒரு கூட்டம் இருக்கும்போது நீங்க வந்து என்ன பண்ண போறீங்கன்னு நான் கேட்கிறேன். 2020 மார்ச் 20ஆம் தேதி என்ன மிராக்கிள் நடந்துச்சு தெரியுமா? என்ன அதிசயம் நடந்துச்சு மங்கையர் நடந்துச்சு தெரியுமா? மண்டை வச்சுட்டு வேணா என்ன தெரியும்
2018 ஒரு சினிமா டைரக்டர் எனக்கு போன் பண்ணாரு. என்னம்மா அனலட்சுமி நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, எப்படி இல்ல லைஃப் போயிட்டு இருக்குல்ல கேட்டுட்டே இருந்தா நடுவுல. அதான் டைரக்டர் என்ன தெரியுமா கேட்டாரு, அனலட்சுமி எனக்காக ஒரு சின்ன உதவி பண்ணுங்க கேட்டாரு. எவ்வளவு பேருக்கு எவ்வளவு உதவி பண்றேன் உங்களுக்கு பண்ண மாட்டேனா அப்படின்னு கேட்டேங்க. என்ன தெரியுமா கேட்டாரு, தல அஜித் கூட ஹீரோயினா நடிக்க வரீங்களான்னு கேட்டாரு. வேணாமா என்ன படம் ஓடாதா ஓடாதா என்ன இவ்வளவு எதுக்கு தெரிவிக்கிறீங்க? நானே வேணாம் சொல்லிட்டேன். ஏன் தெரியுங்களா, டைரக்டர் படம் பேர் என்ன கேட்டேன், ஒரு தலையுடன் ஒரு தருதலைன்னு சொன்னார். அதுக்கு வேணாம் நானே வந்துட்டேன். நானே முடிவு பண்ணிட்டேன். தலை ரசிகர்கள் இவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, இங்க வந்து உங்க பட்டு செல்லுபடி ஆகுமா? நடுவர்களே நீங்க எந்த மேடைக்கு இருந்தாலும் மரபு மாறாம வேஷ்டி கட்டிட்டு வரீங்களா இல்லையா? எனக்கு பட்டிமன்றம்னா பெண்கள் எப்படி புடவை கட்டிட்டு வராங்களோ அதே மாதிரி ஆண்கள் வேட்டி கட்டிட்டு வர சொன்னீங்களா இல்லையா? நடுவர்களே சேர சோழ பாண்டிய அத்தனை பேத்துக்குமே வேட்டியை சேர்த்து கட்டுன்னு மரபு மாறாம பாட்டு கொடுத்தவங்க நாங்க. அப்படியா? சூப்பர். ஏ துணக்கு 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 திண்டா திண்டா ஏ திண்டா 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 ஏ துணக்கு 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 திண்டா திண்டா ஏ திண்டா 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 ஏ அச்சி தூக்கு அச்சி தூக்கு அச்சி தூக்கு அச்சி தூக்கு தூக்கு அச்சி தூக்கு தடந்தலா வரும் தம்மான படை வரை கரமிகள் நம்மை கொண்டாடுது கிடைக்கு வடாமல் கேள்விக்கு விடை விடை உற்சாகம் வந்து கூத்தாடுது ஏ தானே தன்னாம தமிழனுக்கு பக்கத்துல சிங்காரி. இந்த பாட்டுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க. சரி வந்தாண்டா மதுரக்காரே, இதுல என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பு இருக்கு சொல்லுமா? எல்லாம் ஒரே கருவாச்சியா புடிச்சு போட்டு கிடக்குது நடுவர்களே. நாங்கெல்லாம் பக்தி பண்பாடு கலாச்சாரம் ஒழுக்கம் எல்லாத்தையும் நாங்க சொல்லி கொடுத்தோம். நல்லா கையெடுத்து கும்பிடுங்க. கையெடுத்து கும்பிட்டீங்களா? கும்பிட்டேன். அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க. ஏன் இப்பவே கொஞ்சம் நாளாகட்டுமே? நான் சொல்ற கருத்து வரைக்கும் தான். கும்பாபிஷேக பாடல் கிருபா கண்ணாடியை கட்டி நீனும் கண்ணை மூடு. நீ மட்டும் நல்ல யோகத்துல பிறந்தியா? அப்புறம் வாசிக்கிறது யாரு? கண்ணை மூடிட்டமா? கண்ணை மூடிட்டேன். நீங்களும் கண்ணை கொடுங்க. நல்ல கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். கண்ணை திறக்க கூடாது. இப்ப நான் பக்திமயமான ஒரு கும்பாபிஷேக பாடல் எங்க புது பாடல் பாட போறேன். நீ பாடக்கூடிய பாட்டு கும்பாபிஷேக நேரத்துல பாடுற பாட்டு. ஆமா நடுவர்களே. கண்ணை கொடுங்கம்மா, நல்ல புத்தி வரும். கண்ணை கொடுங்கம்மா. பாடுப்பா. ஓம் சிவாய. இதெல்லாம் உனக்கு தெரியுமா? ஓம் சக்தி பராசக்தி. உங்க அப்பாவுக்கே புரியாது. ஓம் சரவண பவா ஓம் ஆரிய பவா. அவர் பழனியில் இருக்கிறாரு, கிளம்பி சரி சாப்பிட்டதெல்லாம் ஞாபகம் வருது நடுவர்களே. கண்ணை திறந்துடாதீங்க. கண்ணை முடியாது. நேரத்தில் பாடக்கூடிய பாடல். ஆமா நடுவர்களே. ஐயருக்கெல்லாம் செலவு பண்ணி 10,000 இதெல்லாம் கொடுக்க வேணாம். இந்த பாட்டை பாடினாலே போதும். எங்க பாட்டு அவ்வளவு சுபிக்ஷமான பாட்டு. கோவில் கும்பாபிஷேகத்துக்கு உள்ள பாட்டு இந்த பாட்டு. எஸ் மையாலுமே நல்ல பாட்டு. கலாசலா கலசலா கலாசலா கலசலா கலாசா கலசலா கலாசலா கலசலா கலாசலா கலாசா கலசலா மடக்கே கேட்டு பாரு என்ன கட்டி சொல்லுவா சர்தா வீட போல எப்பரதா மில்லுவா எவனோ ஏராளமா போட மக வசடு இவன் தான் சிரிட்டு பாராஜா நகரிய சடு நலிகாட்டி கட்டச்சா நலிகா போலிக்கு பா பச்சனை நீரிச்சா அதுதா படுத்துவா பச்சனா பச்ச பச்ச பச்சதே படுச்சிடுவா முடிச்சா வச்சிக்கலாம் மனசுல வச்சிக்கலாம் விட்டுச்சா மல்லரிக்கா வேண்டாத ஆளுக்கா மைட்டிய ஜாதி போல நலிகா கூப்பிடுறா ராரா இக்கட ராரா ஏ வஸ்தி மாமே. கோவில் எல்லாம் சாமி இருக்கட்டும். நான் போய் சொல்ல மாட்டேன். ஆனா இது மாதிரி பாட்டு பாடுனா அதான் கும்பாபிஷேக நேரத்துல உள்ள பாட்டு. இப்ப நான் பாடும்போது தானே சாமி வந்தாங்க. உங்க பாட்டுக்கு சாமி வந்தாங்களா? இதுக்கு விளக்கம் சொல்லலாம். சாமி போகுது அப்ப பாத்து நடுவர்களே. சாமி போனாலும் கூட நாங்க விளக்கம் சொல்றோம். இந்த பாட்டுக்கு என்ன தெரியுமா விளக்கம்? அந்த பேனாவை எடுத்து 45ஆவது பக்கம் புரட்டி புரட்டி வச்சு எழுதுங்க நீங்க. ரொம்ப நேரம் ஆகுமாங்க. நாம பேசலாம். அதாவது அந்த 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 காரியங்களும் ஆன்மீக காரியங்கள் தொடர்ந்து நான் பாடோடனே அது வந்ததுன்னா அதுதான் உண்மையான அர்த்தமே விளக்கமே. நடுவர்கள் எழுதி வச்சுக்கோங்க. சொல்லுமா. கலா என்றால் கலானா கோவிலின் மேலே வைத்திருக்கக்கூடிய கலசம் என்று பொருள். ஓம் சக்தி பராசக்தி. ஜலா என்றால் ஜலம், தண்ணீர், தீர்த்தம். சொல்லுங்க எத்தனை பொருள் இருக்கு பாருங்க இந்த பாட்டுல. கும்பாபிஷேகத்தின் போது கலசத்தின் மேலே
மை டியர் டார்லிங் உன்ன மல்லிகா கூப்பிடுறாங்க. என்ன தெரியுமா அர்த்தம்? என்ன? ரெட்டியாப்பட்டியில கும்பாபிஷேகம் நடக்குது. வா மல்லிகா போய் சாமி கும்பிட்டு வரலான்னு வயசு பசங்க வயசு பொண்ணுங்களை சாமி கும்பிட கூட்டிட்டு போறது தப்பாங்க. இது மல்லிகாவோட புருஷனுக்கு தெரியுமா? மல்லிகாவுக்கு கல்யாணமே அவ்வளவு வேகமா கைதுட்டாங்க. யாருக்கு தெரியும்? நீங்க என்ன ஜாதக போட்டமா பார்த்து வந்தீங்க? நடுவர்களே இன்னைக்கு பாருங்க சாமி கும்பிட்டே இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே இந்த மாதிரி கோவில் விசேஷத்துக்கு கூட எங்க பாட்டு தான் போட முடியும். உங்க பாட்டு போட முடியுமா? அதுல மங்கையர் கசேகா ஒரு பாட்டை கேட்டாங்க. சும்மா ஒரு தாலி கட்டுடா சும்மா. என்ன மாதிரி பாட்டு தெரியுமா? சும்மா தாலி கட்டுடா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? வரதட்சணை எதுவுமே வாங்காம சும்மா தாலி கட்டி கூட்டிட்டு போ. ஓஹோ ஓஹோ. தெரியுமா? அடாடா. சும்மா ஒரு புள்ள குருடா அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஆபரேஷன் எதுவுமே இல்லாம சுகப்பிரசவமா சும்மா ஒரு குழந்தை. தட்டுக்கட்ட கைய இல்ல சட்டத்துக்கு தயங்குறாங்க. என்ன காரணம்? எல்லாம் ஆபரேஷன் கேஸ். அதனாலதான் தயக்கமா இருக்கு. அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. 1000 வழிகள் இருக்கு எங்க பாட்டுல. அந்த பாட்டு நல்லா இல்ல, இந்த பாட்டு நல்லா இல்லன்னு சொன்னாங்கல்ல, அந்த பழைய பாட்டு ஓல்டு நல்லா இருக்கு சொன்னீங்களே, நீங்க சிரிச்சா போட்டீங்கல்ல, அந்த பழைய பாட்டுல அலசி அரைஞ்சு அடி புடிச்சு நான் ஒரு பாட்டு பாடுறேன். ஒரு பாட்டு? எஸ், பழைய பாட்டு. நீங்க பாடுறீங்க. நான் பாடுற பழைய பாட்டுக்கு இதுதாமா விளக்கம்னு நடுவராக நீங்க சொல்லிட்டீங்கன்னா சொல்லிட்டேன்னா நான் விளக்கம் சொல்ல, அதுமா நீங்க விளக்க சொல்லிட்டீங்கன்னா சொல்லிட்டேன்னா எங்க டாக்டர் ஐயா கிட்ட இருந்து கடராஜன் கிட்ட 15 பவுன் நகையும் அவர் ரொம்ப பயமுறுத்தாரு. சரி 10 பவுன் நகையும் 10,000 பணமும் இங்கேயே பரிசாக தரலாம். பவுன் வேணாம், 10,000 ரொக்க பரிசு. கை தட்டி வைங்க ஐயாவுக்கு. உண்மையிலே இப்ப நீ சொல்ற பாட்டுக்கு நான் பதில் சொல்லிட்டேன்னா டாக்டர் கனகராஜன் கிட்ட நான் 10,000 ரூபாய் பணம் வாங்கிடுறேன். உங்க பழைய பாட்டு பதில் சொல்லிட்டு அவர் பணம் கொடுக்குறாரு. ஆமா, அப்படி ஒரு போட்டி. உங்களுக்கு பரிசு இல்லையா? சொல்லுமா. பழைய பாட்டு சவாலா வச்சிருவோமே, நமக்கும் கொரோனா சீசன் இல்ல. சரி சொல்லு 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 சொல்லு. ஓ விஷல் மீ அதி பாடக்கே இந்த பாடிக்கு நீ காய் செல்லடா. ஓ விஷல் மீ அப்ரி டுகெதர் இந்த பாடிக்கு நீ காய் செல்லடா. உங்கள் தாளங்கள் ஜங்கு என்னை பாருங்கள் அங்கு. உங்கள் தாளங்கள் ஜங்கு என்னை பாருங்கள் அங்கு. ஆட்டம் கொண்டாட்டம் சேர்ந்து ஆடுவோம். My sweetie, அப்புச்சுமிய ஆக்கு வாழ்க்கை உன்னோடு. My sweetie, அப்புச்சுமிய ஆக்கு ஆசை என்னோடு. பழைய பாட்டு இப்ப புரியுதா? எங்க பாட்டு அவ்வளவு நல்ல பாட்டு தெரியுங்கல்ல. சாமி கும்பிடுறாருங்க. Oh we shall meet. ஏதாவது நாம சொல்லிடுவோம். 10,000. Oh we shall meet. அடச்சுமா அவசரத்துல பிறந்தவன். அது எப்படி தெரியா? நான் சொல்லவே இல்லையே. ஏன் திரும்ப நாம சொல்லிடுவோம் ஏதாவது. டாக்டர் இருக்காருல்ல. சரி சரி. Oh we shall meet. இந்த பாட்டுக்கு நான் பதில் சொல்லிட்டேன்னா எனக்கு 10,000 ரூபாய். இதானே நாம சொல்லிடுவோம். அடங்கிறம்மா 10,000 ரூபாய் பணத்திற்காக இது போன்ற பாடல்களுக்கெல்லாம் இந்த அழகு பன்னீர்செல்வம் பதில் சொல்ல மாட்டான். உங்க பழைய பாட்டுல புரியாத வார்த்தையை போட்டு பாட்டு இருக்குதா இல்லையாமா? எதுக்கு எங்களை குறை சொல்லணும் நான் கேட்கிறேன் நடுவர்களே. உண்மையிலே சத்தியமா சொல்ல போனா இது கொரோனா காலம் 2020. இப்ப வந்து தந்துறீங்க தொந்தறீங்கன்னா கண்டிப்பா உங்களை கேட்கவே மாட்டான். உங்களை பார்த்தோன்னா ஏதோ ஒரு குட்டி பையன் வந்து எனக்கு பழைய பாட்டு பிடிக்குன்னு போய் சொல்லிட்டான். நடுவர்களே வாழ்க்கை என்னங்கறத நான் 2 வரியில நான் சொல்றேன். கிரைண்டர்ல அரிசியை போட்டா மாவு, அதே வாயில போட்டா சாவு. நிறைய அடி உண்டா வாழ்க்கை, நிறைய முடி உண்டா வழுக்க. ஏன் இவ்வளவு தூரம் கொண்டு போவான? காலையில எழுந்திருச்சா காப்பி, எழுந்திருக்கலன்னா பால், அவ்வளவுதான் வாழ்க்கை. நடுவர்களே இந்த இளைஞர்கள்லாம் சுத்தி கை கட்டி நின்னாலும் என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏன் வாழ்க்கைன்னா எப்படி தெரியுமா இருக்கணும்? அம்பானி மாதிரி லைஃப், அன்னலட்சுமி மாதிரி அழகான ஒய்ஃப், அவ்வளவுதான். வேணாமா? உங்களுக்கு 60 மில்லியன் பத்தல, நீங்க என்ன வேணா சொல்லி என்ன பண்ணுவீங்க? இப்போ வந்து 2021ல வந்து சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோவல். என்னைக்கு நீங்க சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி கையங்காலம் தானே மிச்சம் மச்சான், கையங்காலம் தானே மிச்சம். என்னைக்கு பாத்தீங்களா அந்த விவசாயிக்கு கை காலம் மட்டும் தான் மிச்சமா இருக்கும். பாட்ட பூரா நீங்க போயிட்டு
என் கண்ணை பாருங்களேன். என்னை பார், என் கண்ணை பார். நான் எங்க போனாலும் அப்படி ரசிகரை டக்கு டக்குன்னு ஈர்த்துருவேன். ஏன் தெரியுமா? டாக்டர் செக் பண்ணி சொல்லியிருக்கிறாரு என் கண்ணுல காந்தம் இருக்குன்னு. அதை ஈர்த்துருவேன். பிகாஸ் ஐ எம் காந்த கண்ணழகி. காந்த கண்ணழகி, காந்த கண்ணழகி. நான் உனக்கு மினிஸ்ட்ரியில இடம் வாங்கி தரேன். இந்த ரைட்ல புஷ், சரி லெஃப்டா, இந்த ரைட்ல புஷ், இந்த லெஃப்ட்ல புஷ்னு போட்ட பாத்தீங்களா? காந்த கண்ணழகி, லுக்கு விட்டு விட்டு எந்த முத்து பண்ணழகி, ஜோடி செரவாடி. இது ஒரு கலகலப்பான பாட்டு. கலகலப்பான பாட்டு இல்ல. ஆபாசம் எதுவுமே இந்த பாட்டுல இல்ல. புள்ள பெத்துக்கிட்டு தமிழ் மட்டுமே சொல்லி கொடுத்து வாங்கலாம் சொல்லி கொடுத்த பாட்டு என்ன பாட்டு தப்பா பாட்டு நான் கேக்குறேன். 10 புள்ள பெத்துக்கிட்டு. எங்க காலத்து வசனத்தை கேட்டு பாட்டுக்கீங்களா? அந்த காலத்து வசனத்தை கேட்டு பாட்டுக்கீங்களா? ஆமா. நடுவுல எங்க காலத்து வசனம் சும்மா திருக்குறள் மாதிரி சும்மா நச்சிட்டு இருக்கும். அப்படியே. ரெண்டே வரியில டக்கு 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 மனப்பாடம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்க இந்த காலத்து வசனம் பாக்குறீங்களா? எப்படி? ஆண்டவன் சொல்றா, அகலட்சுமி பேசுறா. ஆண்டவன் எங்களை பார்த்து அல்லாஹ் ரொம்ப ரொம்ப சோதிப்பான தீர்ப்பு நேரத்துல கடைசி கைவிட மாட்டான். யார் வந்தாலும் வரது, எங்க தலை வந்தா மிரட்டும். துப்பாக்கில தோட்டா இருக்கணும், பெக்ஸமா அந்த இளையதள வந்து போட்டா இருக்கணும். சர்க்கஸ்னா சிங்க இருக்கணும், ஊருனா வருத்தப்படாத வாலிப சங்க இருக்கணும். சும்மா சூடா இல்லாம சுடுக்கு எடுத்துருவா எதிரே தெரிஞ்சுக்க. கட்டுக்கல. அப்ப பட் எதிரில அந்த காலத்து வசனத்தை போட்டுக்கங்க. கேட்டிருக்கீங்களா? சொல்லு. இப்ப கேட்க முடியுமா? மூச்சியோட 10 வசனம் பேசுறேன். உங்க வசனத்தை பேச முடியுமாமா? என்னை விட்டு செல்லாதீர்கள் அத்தான், என்னை விட்டு செல்லாதீர்கள் அத்தான். உங்களை போட்ட ஒரு இலட்சமாக எனக்கு 7 இலட்சத்திற்கு வாய்க்க வேண்டும் அத்தான், அத்தான், அத்தான். அந்த படத்துல கூட அந்த புள்ள இந்த அளவுக்கு அழுவல. இட்டிடிக்கு மாளிகை எட்டி வந்த என் தலைவன் புட்டு புட்டு போனானடி அப்படின்னா ஆடியோ கார்பரை எடுத்து ஓடி போயிடுவார். பட் அது பழைய பாட்டுக்காரங்க போடணும், புது பாட்டுக்காரங்க காட்டுக்கு நான் காசு வாங்கலனே. இதே அந்த அந்த அன்னைக்கு 500 ரூபா கூட கொடுத்து பாருங்க, 3 ஜம்படி இந்த பக்கம் வந்துரும். ஏன்னா நாங்க 3 பேரும் ஒரு உறுதி மொழியோட இருக்கோம். ஏன் புது பாட்டு மட்டும் தான் நல்ல பாட்டு பாடுறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம்னா அந்த பாட்டை வந்து குறை சொல்றதுக்கு எப்படி வரலான்னு கேக்குறேன். இன்னைக்கு அன்பு இல்ல பாசம் இல்ல இந்த பெண்கள் நான் கேக்குறேன். வீட்டுக்கார் போட்டாலும் பாஸ்போர்ட் சைஸ்ல எடுத்து மணி பர்ஸ்லயே வச்சுக்கிட்டு சொல்ற பெண்கள் கை தூக்குங்கக்கா. ஆளைய காணோம்க்கா. ஆளை காணா. நம்ம பாத்துறோம். அங்க ஒரு காசுக்கு அந்த ஆளை வீட்ல வச்சிருக்கிறதே போதும். மணி பர்ஸ்ல வர வைக்கணும், மணி பர்ஸ்ல. சரி யார வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை எந்திரிச்சு தலை குளிச்சுட்டு நெத்தி நிறைய குங்குமம் போட்டு வச்சுட்டு என் புருஷன் கால உளுந்து கும்பிட்டுட்டா நான் வேலையே தொடங்குறேன் சொல்ற பெண்கள் கை தூக்குங்க. சும்மா தூக்குவீங்க. யார் கேட்க போறாங்க? பெண்கள் அங்க ஒரு ஆம்பளே கை தூக்குறாரு. ஏன்னா வீட்டுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க தூக்கி வைங்க. ஆண்கள்ட்ட கேட்காம என் மனைவி தான் எனக்கு 7 ஜென்மத்துக்கு மனைவியா வரும் சொல்ற ஆண்கள் கை தூக்க பாப்போம். என்னைக்கு ரொம்ப கம்மியா இருக்குற கையா. எனக்கு வரவே வேணாம்டா. 1 2 3 நம்ம டாக்டரையே தூக்கல. எனக்கு ஒரு ஜென்மமே போதுமானதால் நான் வேணாம் என்று நினைக்கிறேன் அப்படிங்கறாரு நடுவர் அவர்களே. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நடுவர் அவர்களே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லு. முந்தா நாள் டாக்டர் பார்க்கலாம்னு போனாங்க. அந்த எதிர்னே திட்டி ஒரு டென்ஷன் ஆகுது இல்லையா? அதனால நமக்கு அடிக்கடி வேற மேக்கப் வேற கலையில என்ன பண்றதுன்னு தெரியாம டாக்டர் பார்க்கலாம்னு போனாங்க. சரி. டாக்டர் 1 மணி நேரம் கையை பிடிச்சு பார்த்தாரு. உண்மையிலே சார் 1 மணி நேரம் உன் கையை பிடிச்சிக்கிட்டே இருந்தாரு. ஆமா டாக்டர். அவர் டாக்டர் தானா? அவரு டாக்டர் வேணா அட்ரஸ் தரேன் பார்த்து போங்க. டாக்டர் சொன்னாரு 1 மணி நேரம் கையை பிடிச்சு பார்த்துட்டு செல்லம் தங்கம் புஜ்ஜிமா எங்க ஊர் டாக்டர் தாங்க கையை பிடிச்சு பார்த்து செல்லம் தங்கம் புஜ்ஜிமா
எப்படி தெரியுமா சொன்னாரு? என்ன தெரியுமா சொன்னாரு அந்த டாக்டர்? முதல்ல அப்புறம் கேளுங்க, அப்புறம் நம்பர் கேளுங்க. என்ன தெரியுமா சொன்னாரு? என்ன சொன்னாரு? 7 நிமிஷத்துக்கு சுகர் வரா சொல்றீங்களா? எப்படி சார்? நான் கேட்டேன், ஃபிகரா இருக்க உனக்கு எப்படிமா சுகர் வரும்னு கேட்டாரு. இனிமே அந்த டாக்டர் பக்கமே போகாத. இன்னைக்கு போலி டாக்டர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. குழந்தையில என்ன என்ன பாத்துக்கிறாரு நடுவர்களே, அதனால குழந்தை டாக்டர் குழந்தையில எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர். சரி, நீங்க பட்டிமன்றம் முடிஞ்சு போதாலும் சரி, ஷூட்டிங் முடிஞ்சு போதாலும் சரி, எந்த நேரம் முடிஞ்சு வீட்டுக்கு போனாலும் 10 தெருனா எனக்கு தோட்டது நடுவர்களே. அது அவ்வளவுதான் போட வைத்து 10 தெருனா எனக்கு தோட்டது. நான் ஒரே சந்தேகப்பட்டு ஜோசியக்கார பார்க்கலாம்னு போனேன். எப்ப போனாலும் 10 தெருனா எனக்கு தோட்டதே சந்தேகப்பட்டு போனா ஜோசியர் என் கையை 1 மணி நேரம் முடிச்சிட்டு விடவே இல்லைங்க. அவரும் விடல. அவர் சின்னப்பா பையன் பாருங்க, 1 மணி நேரம் என் கையை பிடிச்சிட்டு விடவே இல்லை ஜோசியக்காரன். அவரும் 1 மணி நேரம் கையை பிடிச்சு பார்த்து சொன்னாரு, செல்லம், கரெக்டா சொல்றாரு, செல்லம், தங்கம், புச்சிமா, நீ எப்ப வீட்டுக்கு போனாலும் 10 தெருநாள் திறக்குதுன்னு கவலையே படாது. ஏன் தெரியுமா? நாயோட கண்களுக்கு தேவதைகள் மட்டும்தான் கண்களுக்கு தெரிவாங்க. அதனால தைரியமா நீ எப்ப வேணாலும் வீட்டுக்கு போகலாம்னு சொன்னாரு. ஆனா கிராமத்துல சொல்லுவாங்க, நாய் கண்ணுக்கு தான் பேய் பிசாசுலாம் தெரியுமா? ஆமா, கிராமத்துல அப்படிதான் தெரியும். அப்படிலாம் கிடையாதுங்க. எவ்வளவு காலம் ஆனாலும் நான்லாம் என் வீட்டுக்காரர், என் புருஷர், என் கணவர், என் அந்தான உங்களை மாதிரிலாம் நாங்களா எத்தனை காலம் மாறினாலும் புருஷன் வந்து பொண்டாட்டியை பார்த்து இந்தாடி செருப்பு போட்டாரு, இந்தாடி சட்டை எடுத்தாரு, இந்தாடி குழம்பு கொடுத்தாரு, இந்தாடி காபி போடுறது, இந்தாடி அதை பண்றீங்க, இந்தாடி இதை பண்றீங்க, எத்தனை டீ போடுறாங்க. ஆமா. என்னைக்காவது நாங்க MA MPhil PhD படிச்சிருக்கோம், 4 லட்சம் சம்பாதிக்கிற திமுர்ல என்னைக்காவது புருஷனை பார்த்து ஒரு நாள் 1 நிமிஷம் விரல வெட்டி இந்தாடா காபி அதுக்கே என்ன பார்த்து நீட்டு கொடுக்க மாட்டோம் நடுவர்களே. யாரு கேட்டா? குடும்பத்துல எப்படி இருக்குன்னு நமக்கு என்ன தெரியும்? அப்படியே கொடுத்தாலும் அன்னைக்கு ஒரு வீட்டுல கேக்குறேன், உங்க வீட்டுக்காரரு எங்க இருக்காருன்னு கேட்டேன். அது எங்கேயோ போயிருக்கு அப்படின்னாங்க. எப்ப வருவாருன்னா, எப்போ வருதோ வந்து கொட்டிக்கிட்டு போகும் அப்படின்னா. இப்படிதான் மரியாதை இருக்கு. நான் என் வீட்டுக்கார அன்பா இருந்தா எப்படி தான் கூப்பிடுவேன்? வெக்கமா இருக்க இருந்தாலும் சொல்றேன். நீ வெக்கப்பட்டு இன்னைக்குதான் நான் பார்த்தேன். கோவம் வந்தா எப்படி தான் கூப்பிடுவேன்? அப்படிலாம் கூப்பிட மாட்டேன். பண்பாடு தெரிஞ்ச பிள்ளை எப்படி தெரியுமா கூப்பிடுவேன்? ஐயோ மாமா அப்படிதான் கூப்பிடுவேன். ரொம்ப கோவம் தான் எப்படி தெரியுமா கூப்பிடுவேன்? அப்படி பத்திரகாளி மாதிரி கண்ணெல்லாம் வர வச்சு எத்தனை ஊர்ல போய் சாப்பிடுறேன் நானு. நடுவர் அவர்களே, என் வீட்டுக்காரர் எப்படி தெரியுமா கூப்பிடுவேன்? கோவம் வந்தாலும் எப்படி நல்லா கேட்கற ஊரை விட கதனா நல்லா கேட்கு. ஐயோ மாமா அப்படின்னா கூடுவேன். ஏன் தெரியுங்களா? அன்பா இருந்தாலும் பண்பா இருந்தாலும் கோவம் வந்தாலும் டென்ஷனா இருந்தாலும் என் வீட்டுக்கார பார்த்து மாமா மாமான்னு கூப்பிடுறேன். மாமான்னா என்ன தெரியுமா அர்த்தம்? மாங்காய் மடையன்னு அர்த்தம். அதை சுருக்கமா சொல்லி மாமா மாமான்னா ஒரு ஏமா நிற்காரு. உங்க பாட்டை கொண்டு போய் அங்க சொல்லுன்னா சத்தியமா விளங்கவே விளங்காது. நான் சொல்ற பாட்டுக்கு நீங்க எப்படி பதில் சொல்லிட்டு வாங்கல. அவங்க பதில் சொன்னீங்களா இல்லையா? நான் சொல்ல